ஹாய் கைஸ், வெல்கம் டு டேகோ ஃபேமிலி. இன்னைக்கு லக்கி ஸ்பின் தான் வீடியோ. நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. லக்கி ஸ்பின்னில் என்ன விழுதுன்னு மொதல் 10 ஊசியில் என்ன உழுதுன்னா நம்மளுக்கு கிடைச்சிருந்தா அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. டுடே அவங்க சேட்டில் போட்டிருந்தாங்க வெறியான லக் இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மொதல் 10 என்ன கிடைக்கும் என்னங்க மொத்தமாக சில்வர் பெயிண்ட்டு டப்பா சில்வர். இது என்ன சில்வரா என்னன்னு தெரியல. நான் சில்வராக வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பாப்புலாரிட்டி கொடுத்துருக்கான். அடுத்த 10 ட்ரிக் இருக்குது. உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரிக்கை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் அதை நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் நடுவில் ஸ்பின் பண்ணும்போது நம்ம காசு போட்டு ஆஹா அட்டாங்கப்பா ப்ரோ மெத்தி கொடுத்தான் ப்ரோ. ஓ ஷிட், 2வது ஸ்பின்னில் மெத்திக்கா வாரா மாதிரி பாருங்க. அந்த ட்ரிக்கை நோட் பண்ணுங்க கைஸ். அந்த ட்ரிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த ட்ரிக் இருந்தால் கிடைக்கும் போல. நம்ம யூசி போட்டு ஸ்பின் பண்ணுவோமா? கிருத்துங்க இதில் விழும் போலியே பாருங்களேன். எடுத்தோடனே மெத்திக்கு லெஜெண்டரி கூட கொடுக்கல, மெத்திக்கே கொடுத்தான். அதுக்கப்புறம் போயிட்டு தப்பாக தான் கொடுத்துருக்கான். ஓகே அடுத்த இதா ஐயோ ப்ரோ செகண்ட் ஒன் கொடுத்துருக்கான் ப்ரோ. சின்ன ப்ரோ நினச்சிட்டு இருக்கான் மனசில். செகண்ட் ஒன்று கைஸ் அதுவே திரும்பி கொடுத்துருக்கான். வேற மாதிரி. அது என்னவா கன்வெர்ட் ஆகணுங்க அது தெரியலையே. எத்தனை காயினா கன்வெர்ட் ஆகும்? 100 காயின் கன்வெர்ட் ப்ரோ. 100 காயின் அடுத்த ஒரு 10 ஒரு உருக்கு சில்வர் மெட்டீரியல் கொடுத்துருக்கான் ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. எதையும் வேஸ்ட் பண்ணாமல் கொடுக்குறான் ப்ரோ. மற்ற ஸ்பின்லாம் இந்த டின் ஓகே. அப்புறம் அடுத்த ஒன்று ஓடுங்க. கிருட்டு போட்டே இருக்காங்க. லைக் பார்த்துருக்கோம் மக்கள் லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி மோர் ஸ்பின் வீடியோஸ்லாம் வேணும்னா அடுத்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐயோ ஹெட்கியர் கொடுத்தா ப்ரோ. அது என்ன மண்டியாது மூஞ்சா தலையை கொடுத்தான் ப்ரோ. உடம்பு கொடுத்தான், தலையை கொடுத்துட்டான். அவங்களுக்கு நெத்திக்கு 2மே கிடச்சிருச்சு. ஜஸ்ட் அவங்க 17,000 யூசி போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் 2,000 யூசியில் அவங்க 2மே எடுத்துட்டாங்க கைஸ். மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்பின் பண்ணுறதா இருந்தால் இதில் ஸ்பின் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு லக்கி கிடச்சிருக்கு. உங்களுக்கு லக்கி இருக்குமான்னு தெரியல. ஐயோயோ அடுத்தது லெஜெண்டரியில் ஒரு லக்கி போடுங்க. தலை திரும்பவும் ஒரு தலை. கடவுளே அஜித்தேன் போட்டு நவுத்துறாங்க மேடம். ஐயோ பாருங்க. அடுத்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது லெஜெண்டரி கொடுத்துட்டாங்க. வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. லெஜெண்டரி மெட்டீரியல் இந்த ஸ்பின் வெறியா இருக்குங்க. 2 ட்ரெஸ்ஸு, ஒரு லெஜெண்டரி ஒரு நெத்திக்கு 2மே எடுத்துட்டாங்க. செஸ்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 3000 யூசி தான் இது ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே இவங்க இவ்வளோ எடுத்துட்டாங்க. இன்னமும் அவங்கக்கிட்ட 15,000 யூசி இருக்குது. அதில் ஒரு ஸ்பின்னு போயிட்டுருக்கு 10 யூசிக்குன்னு. இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைங்க. ஐயோ மறுபடியும் கைஸ் பிரித்து எடுக்கிறான் கைஸ். இதுக்கு 50 தான் கொடுத்தான். தலைக்கு 50 தானா, உடம்புக்கு தான் 100 இதை போங்கடா. லெஜெண்டரியே அவங்களுக்கு இது வரைக்கும் 3 கிடச்சிருக்கு. மெத்திக்கில் 2 கிடச்சிருக்கு. இன்னமும் ஸ்பின் கண்டினியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2மே எடுத்துட்டாங்க. லாஸ்ட் ஒன்று எடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த க்ரீன் கலரு அவக்கெல்லாம் கொஞ்சம் அது வீட்டில் போட்டுறேன். அடுத்தது அப்படியே போயிட்டுருக்கு. திருட்டுன்னு அடுத்த 10 போடுங்க விடாதுங்க. அடுத்த 10 திருட்டுன்னு ஓகே. பெயிண்ட்டு டப்பா பெயிண்ட்டு சில்வரு காயின். ஆஹா இப்போ இது கொடுத்துருக்கான்ப்பா பாப்புலாரிட்டி. காயின் மட்டும்தான் கொடுக்குறான். இவங்ககிட்ட ஆல்ரெடி 1639 காயின் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு உருட்டுறாங்க. ஓ மை காட் பேனை கொடுத்துட்டான்ப்பா. இருக்கவே இருக்குது அப்கிரேடபிள் பேனு. இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேனையும் கொடுத்துட்டான். என்னடா நடக்குது இங்கே? எல்லாத்தையும் விருட்டுன்னு கொடுக்குறான் ப்ரோ. இது மோஸ்ட் லக்கியஸ்ட் ஸ்பின்னு போல் இருக்கே. லெவல் 1 பேன். அவங்க ஆல்ரெடி 121 ஸ்பின்னு தாண்டிட்டாங்க. அடுத்த ஒரு 10க்கு போயிட்டாங்க. அடுத்த ஒரு 10ல் அவங்க எதிர்பார்க்கறது லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஐட்டம் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. பச்சை கலர் ட்ரெஸ்ஸு, பச்சை கலர் தொப்பி கொடுத்துட்டா நாங்கள் கிளம்பிட்டே இருப்போம் விருட்டுன்ட்டு. இது வரைக்கும் 5000 யூசி ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அது 2த்துக்காக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி ரீடமில் ஏதாவது இருக்குமா, ரிட்டனில் என்னன்னு தெரியல. அடுத்த ஒரு 10 கைஸ் வந்துட்டு ஒரு பாப்புலாரிட்டி வருதுடா. சில்வர் சாரி காயின் 2 4 5 6 காயின் ஒரு பெயிண்ட் 7 காயின் ஒரு பெயிண்ட் 8 காயின் ஒரு பெயிண்ட்டு ஒரு பாப்புலாரிட்டி. அடுத்தது போவோம். ஏலம் ஒன்று போவோம். ஏலம் அடுத்து ஒரு காயின் 2 காயின் 3 காயின் 3 காயின் ஒரு பெயிண்ட் 3 காயின் ஒரு பெயிண்ட்டு ஒரு காயின்
5 காயின் ஒரு பெயிண்ட்டு ஒரு பயம் 6 காயின் ஒரு பெயிண்ட் 2 பெயிண்ட் 7 காயின் 2 பெயிண்ட் 7 காயின் 2 பெயிண்ட்டு ஒரு பார்ப்பேன். இப்போ அவங்க எக்ஸ்ட்ரா இப்போ 150 ஸ்பின் பண்ணியிருக்காங்க. அதில் என்னமோ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ரீடம் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஈஸியாக கிடச்சிச்சு. ஆமாம் இதில் ரிட்டன் இல்லை கைஸ். ஆனால் இவங்க ரீடம் பண்ணி எடுத்துட்டாங்க கைஸ். நீ என்னடா கொடுக்குற காயினே போகண்டா அப்படின்ட்டு இருக்கிற மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க. பேக் பேக் மட்டும் இருக்குது. பேக் பேக்கும் இல்லை, பேக் பேக் அது சரியில்லைப்பா, அது இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லி எடுக்கல. கீழே ஒரு லெஜெண்டரி ஐட்டம் இருக்குது. சுற்றி பார்க்குறாங்க. ஓகே, நல்லா இருக்குது. எப்படி இதையும் எடுத்து வைப்போம். நம்மகிட்டலாம் அது காயினா. இப்போதான் கைஸ் இதோட வீடியோ முடிஞ்சுது. மறக்காமல் டேக் ஒர்பி வைட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல பக்கம் டாட்டா.